ஆபிரகாமுக்கு மொத்தத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் 4 வார்த்தையில் சொல்லணும்னா, ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஏன்னா தன்னுடைய குமாரனை கொடுக்க போறேன், அவர் மூலமா வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு ஆவிக்குரிய சந்ததி உனக்கு குழந்தைகள் பிறக்க போறாருன்னு சொல்றாரு. மாம்ச பிரகாரமும் பிறக்கும், ஆவிக்குரிய சந்ததி வரும்னு சொல்றாரு. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அடுத்து சரீர சுகம். 100 வயதுல அவனுக்கு குழந்தை பிறக்கிறது. மனைவி சாராளுக்கு 90 வயது. சரீரத்திலையும் அவர் பலனை கொடுக்கிறாரு. 3வது பொருளாதார ஆசீர்வாதங்கிறப்ப ஆதியாகமம் 13:2 ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமானாய் இருந்தான். 24வது அதிகாரத்துல எலெயாசார் என் எஜமானனை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவருக்கு திரளான ஆடுகளும் மாடுகளும் வேலைக்காரர்களும் அவருக்கு இருக்கிறது, அவர் சீமானாய் இருக்கிறார். யோபை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. கிழக்கித்திய புத்திரர்ல அவன் சீமானாய் இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டு, குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுங்கிறாரு. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்க கேட்க என் வாழ்க்கையில எந்த குறையும் வராது. இருந்த தேசத்துல அவன் இருந்த பகுதியில பஞ்சம்னோடனே அடுத்து எகிப்துக்கு போறான். எகிப்துக்கு போனா கர்த்தர் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்க வைக்கிறாரு. எகிப்தை விட்டு கிளம்பி வர்றப்ப அவன் சீமானா இருக்கிறான். கேராருக்கு வர்றப்ப அங்கேயும் கர்த்தர் கூட இருக்கிறார். அவன்கிட்ட கர்த்தர் சந்தித்தாரு, பேசினாரு, அவன் தீர்க்கதரிசின்ட்டாரு. இவன் ஜெபம் பண்ற அரண்மனையில் இருக்கிற அந்த பெலிஸ்தருடைய ராஜாவுடைய குடும்பத்துல குழந்தையெல்லாம் பிறக்கும்படியா கர்த்தர் கனப்படுத்தி தான் வைத்தார். அடுத்து அவன் போய் அங்க இருக்கிறப்ப லோத்தை சிறையா கொண்டு போயிட்டாங்க. 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை முறியடிக்கிறாங்க. ஆனா தன்னுடைய வீட்டில் இருக்க வேலைக்காரர்கள் 318 பேரை வைத்து 4 ராஜாக்களை முறியடித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. கொள்ளையிட்ட பொருட்களை குவியலாக குவித்து வைத்தார்கள் என்று. அப்ப ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கிறப்ப எந்த இடத்துலையும் நீதிமான் தலை குனிந்து வெக்கப்பட்டு தாழ்ந்து போவது அது தேவனுடைய சித்தம் கிடையாது. எந்த இடத்துலையும் நீங்க தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அவர் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுகிறவர், கீழாக்காமல் மேலாக்குறவர், வாழாக்காமல் தலையாக்குறவர். அப்ப ஆபிரகாமுக்கு என்ன இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ, இயேசு கிறிஸ்து மூலமா இதுதான் எனக்கு சொந்தம்,